அண்ணே எனக்கு ஒரு டீண்ணே. ஆகாஷ் டீயும் பிஸ்கட் வாங்கிட்டு வாடா. பா டெய்லி நான் தானே போகிறேன், நீ காலையில் லோன் போட்டுமே. டேய் போடா, என்னாலாம் முடியாது, நீ போடா. ஒழுங்கா போயிடு, என்னை டென்ஷன் பண்ணி அடி வாங்கிறாத. எவனா ஒருத்தன் போய் வாங்கிட்டு வாங்கடா, காலையிலே சண்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. டேய் ஆகாவலி பார்த்து போடா. தம்பி என்ன வேணும்? டேய் அண்ணே டீ ஒன்று, மேரிகோல்டு பிஸ்கட் ஒன்று கொடுங்க. டேய் மாப்பிள்ள, வா போஸ்ட் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வரலாம். இருமாம்மா, டீ உள்ளே வச்சுட்டு வந்துடுறேன். திரு, சொல்லுங்கப்பா. ஆதார் கார்டு ஏதோ அப்டேட் பண்ணுவாமே, தாலுகா ஆஃபீஸ் எப்போ போகணும், என்னென்ன எடுத்து போகணும், அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுப்பா. இதோ மாமா வந்திருக்காரு, அப்படியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரும்போது விசாரிச்சுட்டு அப்படியே வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரிப்பா, ஓகே. ஒரு சின்ன வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் மாப்பிள்ள. வந்து வண்டியில் உட்காருவா. சரி மாமா. என்னையா மாப்பிள்ள, மூஞ்சி ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கு, ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. மாமே. வாயா வாயா வாயா. என்ன மாமே, எங்க பயணம்? இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு வேலை, சரி சரி. அதான் போயிட்டு இருக்கோம் 2 பேரும். தம்பி யாரு புதுசா இருக்கான்? தம்பி தங்கச்சி பையன், ஆ அதான் எனக்கு போஸ்ட் போட தெரியாதுல்ல, ஆ. அதுதான் கூட்டிட்டு போறேன். சரி அப்புறம் சரி. நம்ம பையனா? தம்பி படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா? தம்பி என்னப்பா மாப்பிள்ள, ஆச்சு? மாப்பிள்ள என்ன ஆச்சு? தம்பி மாப்பிள்ள மாப்பிள்ள டொனேஷன் கட்டினா தம்பி சீட்டு கிடைக்கும். என்னடாச்சு? இப்போ பாரு கதையை எழுதிட்டு இருக்கியே, இல்லை ஏதாவது பிரோஜனம் இருக்கா? காசு மட்டும் வாங்குறல்ல, வட்டி கரெக்டாக கட்ட தெரியாதா? நான் நேர்ல வந்தாதான் மேடம் மேடம் ஒரு வாரம் டைம் கொடுங்க மேடம். மேடம் கொடுத்துட்றேன். மாப்பிள்ள ஏன் மூச்சு இப்படி வாங்குற? சொல்லு மச்சான். எங்கடா இன்னைக்கு வரேன்னு சொன்ன, ஆளையே காணோம். உங்களை மீட் பண்ணலான்னு தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். அதுக்குள்ளே மாமா சின்ன வேலையாக வெளில கூப்பிட்டு போயிட்டாரு. சரி வந்துட்டு சொல்லலான்னு தான் இருந்தேன், மறந்துட்டேன். நாளைக்கு மீட் பண்ணலாமா? எங்கே மீட் பண்ணலாம்? நம்ம கண்ணண்ணன் கடையில் தான். சரி மச்சான். ம், இவன் நான் மூஞ்சி எப்படி வச்சிருக்கான்? மச்சான் என்னடா சட்டை கிழிஞ்சிருக்கு, எங்கேயாவது கிழிச்சுக்கிட்டே என்ன? என்னதாண்டா பிரச்சனை, மூஞ்சி ஏன்டா இப்படி வச்சிருக்கிற? மற்றவங்களுக்கு ஒன்றுனா ஓடி ஓடி வேலை பார்க்குறல்ல, உனக்கு ஒன்றுனா மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? அதான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் ஒன்றும் தெரிலடா. நீ இப்படியே இருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை போய் பாரு. சைக்காட்டிஸ்ட்லாம் ஆனாண்டா, நீ வேலை விஷயமா தானே இப்படி இருக்கிற, பேசாம நீ நல்லா ஜாதகாரனா போய் பாரு. டேய் என்னடா இந்த காலத்துல சைக்காட்டிஸ்ட் ஜோசியக்காரன் இருக்கீங்க? மச்சான் உனக்கு என்ன தோணுதா பண்றா, நாங்க இருக்கோம். அதான் வீட்டுல காசு தரேன்ட்டாங்களே, 10 இல்லைன்னா நாங்க தரோம். நீ தைரியமா பண்ணு மச்சான், பாத்துக்கலாம். ம்.
நான் சொல்கிறேன். நான் வந்துடுறேன் வை. முரளி, இந்த பையன் வெளியே இருக்கான், நான் வர சொல்லு. ஓகே சார். தம்பி சொல்லுங்கண்ணா. சார் கூப்பிட்றாங்கப்பா. வணக்கம் சார். வாங்க தம்பி, உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் திரு அபினாஷ் சார். ஓகே, உங்கள் ஸ்டோரி கொடுங்க. சம் தவிர டைட்டில் நல்லாயிருக்கு. தேங்க்யூ சார். ஒரு மிடில் கிளாஸ் பையன் சார். அவன் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணுறான் சார். அவன் எப்படி ஆள் எடுக்கிறான் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா ஆள் எடுக்கிறான் சார். இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா இந்த ரீல்ஸ் எல்லாம் எனக்கு டாஸ்க் கொடுங்கன்னு நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அப்படியே அவங்க வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிலர் மட்டும் இந்த ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, அனாதை ஆசிரமத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி யாராவது முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களில் தகுதியான ஆளுங்களை மட்டும் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டா அந்த விஷயத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பையனோட கான்செப்ட். இப்படியெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குற அந்த பையனே இங்கிருந்து வந்த ஒருத்தன் தான். வாழ்த்துக்கள்ரா, நல்லா பண்ணு. தேங்க்யூ மச்சான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், கூப்பிட்றேன். அப்பா சொல்லுப்பா. இந்தாங்கப்பா.